2 யூகே போர்க்கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு சேதம். இங்கிலாந்து அணு உலை நீர்மூழ்கி கப்பல் சூப்பர் க்ளூ கொண்டு பழுது பார்க்கப்பட்ட சூப்பர் சம்பவம். பஹரைனோட கடல் பகுதியில 2 பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கிச்சு. இந்த 2 போர்க்கப்பல்கள்ல ஒரு போர்க்கப்பல் கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. ஒரு கப்பல்ல பெரிய அளவுக்கு ஓட்ட ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சு அழிக்கிற இந்த 2 போர்க்கப்பல்களும் பஹரைன் கடற்கரையில ஒதுக்கி நிப்பாட்டுறப்போ ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு இடிச்சு அதனால டேமேஜ் ஆயிருச்சு. ஒரு பிரிட்டிஷ் ராணுவ செய்தித் தொடர்பாளர் இந்த அசம்பாவிதத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. மேலும் இந்த அசம்பாவிதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. HMS சிடிங்ஃபோல்ட் என்று அழைக்கப்படுகிற கடல் கன்னி வெடிகளை செயல் இழக்க வைக்கிற ஒரு போர்க்கப்பல் வளைகுடா பகுதியில் இருக்கிற பெயர் சொல்லப்படாத ஒரு தீவில் நிலைநிறுத்தி வைக்கிறப்ப இந்த அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை படம் பிடிச்ச ஒரு கேமரா பதிவில இந்த HMS சிடிங்ஃபோல்ட் அப்படிங்கிற போர் கப்பல் அதுக்கு பின்னாடி இருந்த கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிற HMS பேங்கோர் அப்படிங்கிற கப்பல் மேல பலத்த சப்தத்தோட மோதுறது பதிவாகி இருக்கு. யூகே பாதுகாப்பு பத்திரிகையில பேர் சொல்லப்படாத ஒரு பதிவுல பிரிட்டிஷ் கப்பல் படை கப்பலோட சேதத்தை ஆராய்ந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அறிக்கை தயார் பண்றதுக்கு ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. யூகே ராயல் நேவியோட செய்தி தொடர்பாளரும் வெள்ளிக்கிழமை கொடுத்த ஒரு அறிக்கையில இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கன்னிவெடிகளை அகற்றுகிற 2 போர்க்கப்பல்களும் மோதிக்கிட்ட தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த அசம்பாவிதத்துல உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. விசாரணை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதை பற்றி அதிகப்படியான கமெண்ட் கொடுக்கிறது சரியில்லை அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மற்றொரு கேமரா பதிவில் HMS பேங்கோர் கப்பலோட வெளிப்பகுதியில ஒரு பெரிய ஓட்ட விழுந்து இருக்கிறதையும் பார்க்க முடியுது. கடல் கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சு அழிக்கிற SMS சிடிங்டன் அப்படிங்கிற போர்க்கப்பல் உறுதிப்படுத்தப்பட்ட கண்ணாடியும் பிளாஸ்டிக்கும் கலந்து அதோட காந்தத்தன்மையை குறைக்கிறதுக்காக நான் ஃபெரஸ் மெட்டீரியல் சேர்த்து கப்பலோட வெளிப்பகுதியை தயாரிச்சு இருக்காங்க. 1980களில் பயன்பாட்டிற்கு வந்த இந்த கப்பல் கடல் கன்னி வெடிகளை கண்டுபிடித்து அழிக்கிறது மட்டுமில்லாம கடல் பிரப்புல ரோந்து போற கப்பலாகவும் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் கப்பல் படையில கடல் கன்னி வெடி கண்டுபிடிக்கிற கப்பல்கள்ல இது ஒரு முக்கியமான கப்பலா இருக்கு. இந்த கப்பலோட வெளிப்பகுதியில மேம்படுத்தப்பட்ட சோனார் கருவி பொருத்தப்பட்டு பல முன்னேற்றங்களையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னொரு போர்க்கப்பல் HMS பேங்கோர் 2000ஆம் வருடத்துல கப்பல் படையில இணைக்கப்பட்டு கடல் பகுதியில 20 மீட்டர் ஆழம் வரை உள்ள கடல் கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. வட ஆப்பிரிக்க நாடான லிபியால நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த முஆமர் கட்டஃபிக்கு எதிராக இஸ்லாமிய போராளிகள் தீவிரமா சண்டையிட்ட நேரத்துல 2018ல இந்த கப்பலும் பங்கெடுத்திருக்கிறது. இங்கிலாந்து அணு உலை நீர்மூழ்கி சூப்பர் பஸ்ஸை கொண்டு ஒட்டி பழுது பார்க்கப்பட்ட சூப்பர் சம்பவம். பிரிட்டிஷ் ட்ரைடன்ட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் விரைவாக வேலைகளை முடிக்க உத்தரவாதங்களை கோரிய காரணத்தால் நடந்த இந்த மோசமான வேலைகளைப் பற்றி அவசர விசாரணை நடத்த ஆணையிடப்பட்டது. HMS வான்கார்ட் அணு உலை நீர்மூழ்கி கப்பலை குளிரூட்டும் குழாய்களை ஒன்றாக இணைக்க பயன்படுத்தப்படும் பல உடைந்த போல்ட் தலைகளை சரிசெய்ய தொழிலாளர்கள் சூப்பர் பஸ்ஸை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர் பாப்காக்கின் பொறியாளர்கள் முதலில் போல்ட்களை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அவற்றை மாற்றுவதற்கு பதிலாக அவர்கள் வெறுமனே போல்ட்களின் தலைகளை சூப்பர் பஸ்ஸை கொண்டு மீண்டும் ஒட்டினர். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.